கொடுக்கிறோம். We allow you to do things, great things which you alone can do, Lord. நாங்கள் அப்படியே எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இந்த இடத்துல யாரெல்லாம் ஆண்டவரே வாட் எவர் இஸ் தேர் நீட், எந்தெந்த பாயிண்ட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்களோ அது எல்லாம் சந்திக்கப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாராவது பலவீனத்தோட கஷ்டத்தோட ஆஹ் யாருக்காச்சும் அந்த ஹெட் ஈஸியாக ஃபீல் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருப்பாங்கன்னா we speak healing right now. let them be healed. கன்வீனியன்ஸோட அப்படியே ப்ரேயர்ஸ்ல இருக்கிற கிரேஸை நாங்கள் ரிலீஸ் பண்றோம். எஸ் லார்ட், நீங்க உங்ககிட்ட வந்த ஒருத்தருக்கும் வாட் இஸ் பாதரிங் தேம்ன்றது நீங்க உடனே அட்ரஸ் பண்ண தேவனா இருக்கிறீங்க. நீங்க பூமியில சுற்றி வரும்போது யோர் கேரக்டர் வாஸ் தட், எங்களுக்கு எல்லாத்துலயும் மாடல் ஏசப்பா தான். ஸோ இப்போ கூட ஆண்டவரே உங்க பிரசன்ஸ்க்கு வந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே உங்க பிரசன்ஸ்ல இருக்கணும்னு வந்திருக்காங்க. பட் யூ கேர் ஃபார் தேம். வாட் எவர் இஸ் பாதரிங் தேம் லார்ட் ரைட் நவ், let that leave. If it is pain, let it leave in the name of Jesus. If it is a worry concerning something, ஏதாவது குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்காங்களானா அந்த கவலைகள் எல்லாம் அப்படியே இல்லாமல் போகட்டும். அவங்க மைண்ட்ல அப்படியே ஒரு பீஸை நாங்கள் ரிலீஸ் பண்றோம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. அங்க எதை குறித்தும் எஸ் லார்ட் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி. நன்றி நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். We believe in your anointing. உங்களுடைய வல்லமை எங்க மத்தியில இருக்கிறது நாங்கள் நம்புகிறோம். அது எங்களை விடுதலை செய்யவே இருக்கிறதுன்னு நாங்கள் நம்புகிறோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். எங்களை ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீங்க உங்களுடைய கனிகளை ஹோஸ்ட் பண்றதுக்காக நன்றி. நாங்க நிறைய விஷயங்களை எங்களுக்குள்ள இப்படி இருக்க முடியலையே, அப்படி செய்ய முடியலையே, கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த செய்ய முடியல, அந்த மாதிரியான கில்ட் கூட யாராவது இருப்பார்களானால் எங்கள் தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயத்தை தொடங்கும் போது எல்லாத்தையும் நிதானமாய் பொறுமையாய் முடிவு பரியந்தம் நீங்க செய்கிற அந்த சுபாவத்தை உடையவர். அதனால அந்த ஃப்ரூட் அப்படியே எங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆக எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். we are persistent Lord. என்னால ஒரு தொடர்ச்சியா ஒரு விஷயத்துல தாக்கு பிடிக்க முடியும். நான் ரொம்ப ரெசிலியன்டான ஆளு. என்னால முடியும்னு சொல்லுகிற அடையாளம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். ஏன் யாராச்சும் இப்படி ஃபீல் பண்றீங்களா? ஒரு விஷயத்த சூப்பரா தொடங்குறேன், ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபினிஷிங் சரியில்லையே, அது மாதிரி யாராவது ஃபீல் பண்றீங்கன்னா ஏன் ஏன் டோன்ட் ஃபீல் பேட், யூ நாட் அலோன். நிறைய பேருக்கு அந்த மாதிரியான மைண்ட் செட்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் கெட் அப்செட். உங்ககிட்டயே அப்செட் ஆயிடாதீங்க. நான் வெளியில வேற மாதிரி காட்டுவீங்க, ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளால முடியலையே, நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கலாம். ஏன் வாட் இஸ் கெட்டிங் யூ அவுட் ஆஃப் ஆல் தி கில்ட். எல்லா கில்ட்ல இருந்து ஆண்டவர் உங்களை வெளியேற்றுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதா ராமாஷாதலா கரபோ தீரமாஷாதலே ஹசிதிரி மேலா கரபோ ஓ ராமாஷாதலா சிதிரி மேரா தலா ஹதிரி பேரா பௌஷதர ஓரா மாஷாதலா கிர மேதலா சிதிரி மே ஓரா மாஷாதலா ஹதிரி பேரா பௌஷதரபா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை நாங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஒரு அமாஷா கைரே பேதலா ஹாசி தீரே. யாருக்கெல்லாம் என்னால் ப்ரேயர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, கொஞ்ச நேரத்துக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஐம் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட், ஏதோ சிந்தனையில ஓடுது, இது மாதிரி எல்லாம் இருப்பீங்களானா யூ ஃப்ரீ. டோன்ட் வரி. கில்ட்டி ஆகாதீங்க, கஷ்டப்படாதீங்க. எஸ் யா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எந்த விஷயம்லாம் உங்க பிரசன்ஸ்குள்ள அவங்கள வர விடாம அவங்களுக்குள்ள அதை ஹோல்ட் பண்ணி வைக்குதோ அது எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அனுபவபூர்வமா நாங்க உண்மை அறிந்து கொள்ளணும் தான் நீங்க விரும்புகிறீங்க. ஒருவேளை இக்னோரன்ஸ்னால மதத்தோட சடங்காச்சாரங்கள் சில விஷயத்தை இது இப்படி இப்படி செய்ய முடியல, அந்த மாதிரி அது அவசியம் இல்லை, ஆனா அதை செய்யணுமேங்கிற தேவையில்லாத சடங்குகள்ல சிந்தைகள் சிக்கி கொண்டு இருக்குமானா அது எல்லா செயினையும் நாங்க பிரேக் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. உறவின் தேவன், உறவுக்காக எங்களை அழைத்தவர், உறவுக்கென்று எங்களை அப்படியே சேர்த்து கொண்டவர் ஆண்டவரே, எங்களை அந்த உறவுலயே மகிழ வைக்கிறவர், எல்லாவற்றையும் ஆண்டவரே மனசுல இருந்து உங்க கூட இருக்கிற தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல அப்படியே லைத்து செய்கிற கிரேஸ் ஒருத்தருக்கும் உண்டாகட்டும். மேட் பி பிரேயர்ஸ், மேட் பி வர்ஷிப், மேட் பி பைபிள் மெடிடேஷன், மேட் பி எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவரே
எங்களை சூழ்ந்து திரியேக குடும்பம் எங்களை குறித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. தே ஆர் வெரி மச் ஹாப்பி அபவுட் அவர் டூயிங்ஸ். நாங்கள் எதை செய்தாலும் அதை குறித்து சந்தோஷப்படுகிறது. நாங்கள் எடுக்கிற பேபி ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே கை தட்டி உற்சாகப்படுகிறது. அந்த ரெவலேஷன் நாங்கள் ஒருவருக்கும் பேசுகிறோம்ப்பா. ஒரு விஷயத்த செய்து முடித்த பிறகு சந்தோஷப்படுவது அது உலக மனிதர்களுடைய மனநிலை. ஆனா நீங்க ஆண்டவரே, நாங்க ஒரு விஷயத்தை பிரயாசப்படும் போதே அது முடிந்தது போல சந்தோஷப்படுகிற தேவன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் பர்ஃபெக்ஷன் லார்ட். யூ வாண்ட் us to do things, initiate things, ஸ்டார்ட் திங்ஸ். அதை நீங்க முற்றுமுடிய மாற்றுவீங்கன்னு எங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதனால அந்த சோர்வு யாரையும் தொடக்கூடாதுப்பா. ஒருவேளை பீப்புள் ஆர் டிப்ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஒருவேளை இதெல்லாம் ஆரம்பிச்சேன், இது பாதியில நிக்குது, இந்த விஷயங்கள் இப்படி இப்படி நடக்கணும்னு நினைச்சேன். சில பேருக்கு மார்னிங் ரொட்டீன், சில பேருக்கு நைட் ரொட்டீன், சில பேருக்கு பைபிள் ரீடிங், சில பேருக்கு பிள்ளைங்களுக்கு கோபமே படக்கூடாதுன்னு நினைச்சேன், டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் ஐ எம் லூசிங், எங்க மிஸ் பண்றேன்னு தெரியல. பட் ஐ எம் திரும்ப போய் அதே பாயிண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கு. சில பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல மறுபடியும் பதில் பேசக்கூடாது, என்னால இஷ்யூஸ் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்றேன். பட் ஆனா ஐம் திரும்ப போய் அதே பாயிண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி யாராவது ஃபீல் பண்ணுவீங்களான்னா, யூனோ ரொம்ப கஷ்டப்படாதீங்க. கூலா இருங்க, கம்ஃபர்டபுளா இருங்க. ஏன்னா நம்மளை குறித்து நம்மளை சிருஷ்டிக்கிற என்ன பண்றாரு? அப்செட் ஆகுறது இல்ல. ஹி நெவர் லீவ்ஸ் ஹோப். ஐயோ இதெல்லாம் தேராத கேஸ் அப்படின்னு நினைக்கவே மாட்டார் ஆண்டவர். ம். அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நானெல்லாம் ஜானி பிரதர்லாம் வந்து இங்க ஜோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. கவுன்சில் பண்ண முடியாது. ஹி ஒர்க்ஸ் இன் அஸ், ஹி ஒர்க்ஸ் இன் அஸ். நமக்குள்ள தொடர்ச்சியாய் வேலை செய்கிற தேவன் நமக்குள்ள சகலத்தையும் எல்லாம் நமக்குள்ள இதெல்லாம் நம்ம ஒஸ்ட், நம்ம டார்க்கஸ்ட் ஏரியா இதெல்லாம் மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் ஹோலி கிரவுண்டா ஆண்டவர் பாக்குறாரு. ஹி இஸ் தேர் கம்ஃபர்டபிளி. நம்ப முடியுதா? ம் சில விஷயம்லாம் ஐயோ நமக்கே நம்மளை குறித்து பிடிக்காத விஷயங்கள்னு சிலது இருக்கும். அதை நாமளே ஃபேஸ் பண்ண மாட்டோம். அதை விட்டுட்டு மற்றதை பேசுவோம். அதை வந்து யோசிக்க கூட மாட்டோம். ம் மைண்ட்ல வந்தாலும் அதை விட்டுது, அதை கீழே தள்ளி அந்த பெட்ஷீட் கடியில மூடுற மாதிரி மூடி விட்டுருவோம். பட் ஆனா ஒரு நற்செய்தி என்னன்னா, உறவின் தேவன் என்ன பண்றாரு? when you want to establish a real connection, ஒருத்தவங்களோட நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவை உருவாக்கணும்னா அவங்கள இன் அண்ட் அவுட் தெரிந்திருந்தால் மட்டுமே அது உண்மையான கனெக்ஷன். இல்லைன்னா அது என்னது? கன்வீனியன்ஸ். ஓகே, உனக்கு இது ஓகே, எனக்கு இது ஓகே, நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் லைன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த மாதிரி லைன் எல்லாம் விட முடியாது. ஹி நோஸ் ஆர் இன் அண்ட் அவுட். நம்மளுடைய உள்ளும் புறம்பும் அறிந்திருக்கிறார். எல்லாருமே எல்லாமே அவருடைய பிரசன்ஸ்ல வெளியரங்கமா இருக்கு, நிர்வாணமா இருக்கிறது அப்படின்னு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படின்னா நீங்க பார்க்க முடியாத விஷயம், நீங்க உங்களை குறித்து வெட்கப்படுகிற விஷயம், நீங்க உங்களை குறிச்சு ஷேமா ஃபீல் பண்றது, ஒரு மாதிரி அனீசியா ஃபீல் பண்றது, எல்லாத்துலயும் இங்க இருக்கிறாரு ஆவியானவர். கம்ஃபர்டபுளா தான் இருக்கிறாராம், அவர் சங்கோஜப்பட்டு கொண்டு இல்லையாம். சில விஷயம் பண்ணும்போது ஐயோ இதை நம்ம இப்படி பண்றோமே, இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? சில பேருக்கு மைண்ட்ல எப்படி வந்துருது, கண்ணை மூடிட்டு திரும்பிட்டாரு ஆண்டவர் அப்படிங்கிற மாதிரி. சில விஷயம் நம்ம செய்யும் போது இப்ப நம்ம பயங்கரமா இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம், திட்டிட்டு இருக்கோம். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சு பார்த்தா அப்படியே முகம் சுழிச்சுக்கிட்டு, என்ன இந்த பிள்ளை இப்படி பண்ணுது அப்படின்னு அப்செட் ஆயிட்டாருன்ற மாதிரி. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நாம எப்படி ஒருத்தவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுவோமோ ஆண்டவரும் அப்படிதான் நம்ம கிட்ட ரியாக்ட் பண்றாருன்னு நினைக்கிறது என்னது? ஒரு பெரிய ட்ராப். அதுதான் நம்மள வந்து என்ன பண்ணாது, ஆண்டவரை ஹோஸ்ட் பண்ணவே விடாது. ஹி இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஹேண்ட்லிங் யூ. அவருக்கு வந்து நீ என்ன பண்ணுவீங்க, என்ன யோசிப்பீங்க, எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, எல்லாமே நீங்க அவரை ஷாக் பண்ணிடவே முடியாது. ம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, சில நேரத்துல சில விஷயம் பண்ணும்போது அப்படியே ஏசப்பாவுக்கே ஷாக் கொடுத்துட்டோம், ஏசப்பா அப்படியே நான் நான் இப்படி பண்றேனே, நான் ஏசப்பாவுக்கு ஷாக் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறீங்க. நீங்க யூ கேன் நெவர் ஷாக் ஜீசஸ். ஆண்டவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க ஏதாவது பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லும்போது நம்ம வந்து நமக்குள்ளுக்குள்ள என்ன தோணும்? சிரிப்பு தான் வரும். ஐயோ இவ்வளவு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, வி கேன் ஹேண்டில் திஸ், இது சரி பண்ணிடலாம். ஆனாலும் இது பெரிய விஷயமா அது ஃபீல் பண்ணிட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆளுகைக்குள்ள இருக்கும்போது வில் மேக் தட் கம்ஃபர்டபுள். அந்த குழந்தைய கம்ஃபர்ட் பண்ணுவோம். இது ஒண்ணும் இல்ல, இது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஜாய் அடிக்கடி ஏதாவது கிரியேட்டிவா பண்ணுவா. கொஞ்ச நேரம் தனியா விட்டா போதும், அங்க ஒரு பக்கம் சூப் நடக்கும், ஒரு பக்கம் செவத்துல பெயிண்டிங் நடக்கும், ஒரு பக்கம் கேர் பண்ணிக்கிறேங்கிற பேர்ல எல்லாம் பயங்கரமான வேலை எல்லாம் பண்ணுவான். அப்புறம் வந்து மெதுவா அவ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா வேற, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு.
அதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணுவோம், வில் மேக் ஹர் கம்ஃபர்டபுள், தட்ஸ் ஓகேன்னு சொல்லுவோம். எவ்வளவு கிரியேட்டிவா இருக்கிற பாரு, நீ எப்படி கேர் பண்ற பாரு, எவ்வளவு பிசினஸ் ஐடியாஸ் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்மளே என்ன பண்றோம், குழந்தைய கம்ஃபர்டபுளா ஆக்கிக்கணும், வச்சுக்கணும், அதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். போன வாரம் அப்படிதான் என்ன பண்ணா ஜாய், திடீர்னு ஒரு நாள், ஒரு சில நேரத்துல ரொம்ப கிரியேட்டிவா யோசிக்கும். நான் வந்து ஐம் கோயிங் டு டூ அ பிசினஸ் அப்படி சொன்னா. லீவ்ல ஒண்ணும் முடியல அவளுக்கு வீட்ல. பிசினஸ்ன்னு சொல்லிட்டு, என்னம்மா பிசினஸ் பண்ண போற அப்படின்னு சொன்னேன். நான் வந்து சூப் பண்ண போறேன், இல்ல ஜூஸ் பண்ண போறேன், லெமனேட் பண்ண போறேன். எதுக்கு பண்ண போறேன்னா, ஐ வாண்ட் ஏர்ன் மணி அப்படி சொன்னா. ஒய் டு யூ வாண்ட் ஏர்ன் மணி அப்படின்னு கேட்டோம். அப்புறம் அவ சொன்னா, இல்ல இல்ல ஐ நீட் மணி அப்படி சொல்லிட்டு முத ரீசன் சொல்லல. அப்புறம் நான் சொன்னேன், லெமனேட் பண்றது இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கும்ல உனக்கு, ஈஸியா எதனா பண்ணு, ஈஸி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு. அவகிட்ட ஒரு பேக்கெட் டாஃபி இருந்துச்சு. அது என்ன பண்ணா, ஒரு பவுல்ல போட்டு வெளியில ஸ்டூலு சேர்லாம் போட்டு கொடுக்க சொன்னா. ஒரு ஷீட்ல வந்து $1, அதாவது ஒரு டாஃபி வந்து $1 எழுதி கொடுக்க சொன்னா ஒரு ஷீட்ல. நானும் $1 எழுதி கொடுத்தேன். அப்புறம் ஒரு கலெக்ஷனுக்கு ஒரு பை எடுத்து வச்சுக்கிட்டா. விஷயத்த கேளுங்க. எதுக்குன்னா, காசு கொடுத்து வாங்குறவங்க கல்லா பெட்டி வேணும்ல அதுக்கு. அப்புறம் ஒரு பிக்கி பேங்க், அவங்க அண்ணாது ஒரு பெரிய பிக்கி பேங்க் இருந்துச்சா, உண்டியல்ல அதை தூக்கி வச்சுட்டா. அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டா. அப்புறம் அவளுக்குன்னு ஒரு செட்டப் வச்சுட்டு நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். யோசிக்கிறேன், எப்படி குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் யோசிக்குதுன்னா என்னன்னா, கடைசியா ஒரு வந்து கேக்குறேன், நீ எதுக்குமா அப்படி பண்ற, நான் ரொம்ப நாளா பெட் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க வாங்கியே கொடுக்க மாட்டீங்க, ஸோ ஐ எம் கோயிங் டு ஏர்ன் மணி அண்ட் பை ஓன் பெட் அப்படி சொன்னான். இப்ப என் உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் என்னது, ஐயோ இந்த அளவுக்கு குழந்தைய வந்து எங்க விட்டுட்டோமான்னு ஒரு கஷ்டம். இன்னொன்னு, அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயத்த செய்யலாம், நாம செய்ய முடியும், இனிஷியேட் பண்ண முடியுங்கிறத நினைச்சு ஒரே இதுவா இருந்துச்சு. ஏன் இது மாதிரி இதுவாச்சும் பரவாயில்ல, நிறைய விஷயம் அது மாதிரி பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், குழந்தைங்களை எந்த வழியும் எம்பாரஸ் பண்ணாம, அது ஒண்ணு, நீதான் யங்கஸ்ட் பிசினஸ் உமன், சூப்பரா பண்ற பாரு, ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும், பேனர் நல்லா இருக்குது, உன் இடம் நல்லா இருக்குதுன்னு வீடியோ எல்லாம் எடுத்து வச்சு என்கரேஜ் பண்ணேன். எனக்குள்ள அப்படியே யோசனை ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் நம்மள எப்படி எவ்வளவு கம்ஃபர்ட், நம்ம என்னதான் பண்ணாலும், எவ்வளோ வேலை வச்சாலும், இப்ப ஜாயெல்லாம் சில நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படி வீடெல்லாம் பெயிண்டிங் முன்னு இறங்கிட்டானா அந்த இடமே இப்ப பயங்கரமா இருக்கும். அப்ப ஜானி பிரதர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஒன்னும் சொல்லக்கூடாது, குழந்தை ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணுவாங்க. இந்த இடம் எல்லாம் மிஸ் ஆயிருக்கும், பேப்பர் ஒரு பக்கம் பறக்கும், பெயிண்ட் ஒரு பக்கம் இருக்கும், ஆனா அவளும் ட்ரை பண்ணுவான் க்ளீன் பண்றதுக்கு. ஆனா அவளால முடியாது. அப்புறம் இவங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஸோ நான் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள தோணும், நம்ம ரொம்ப நல்லவங்களாம், நம்ம ரொம்ப நல்லவங்களாம், அதனால பிள்ளைங்களை வந்து கஷ்டப்படாம பாத்துக்கிறோமா. ஆனா ஏசப்பா மட்டும் என்னது, அஹ் ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் ஃபெயில் ஆனாலே, கொஞ்சம் சரியா செய்யலனாலே, நமக்கு வந்து வர வேண்டிய பிளெஸிங்க தரமாட்டாராம். பிள்ளைங்க இப்படி கஷ்டமாயிடுமா, வீடு இப்படி ஆயிடுமா, பணம் வராத ஆயிடுமா, இப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஃபீட் ஆயிருக்கோம்ல மைண்ட்ல. ஏன்னோ ஆண்டவர் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நம்மள எவ்வளோ 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 நம்ம மிஸ் பண்ணாலும், அந்த மெஸ்ஸை எப்படி கிளியர் பண்றது, நம்ம கூட சேர்ந்து எப்படி அதை எஜுகேட் பண்றது, நம்ம கூட உறவை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு தான் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அவர் யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள அந்த மெடிடேஷன் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ ரியல் கனெக்ஷன் எங்க நடக்கும் தெரியுங்களா? இட்ஸ் ஓகே, என் அப்பா என்னை பாக்குறாரு, அவருக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும், என்னை குறித்து எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அதனால ஐம் அப்படின்னு அப்படி விட்டு கொடுக்க ரியல் கனெக்ஷன் ஃபார்ம் ஆகும். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நம்மள அப்படி கொண்டாடுகிறத நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, நம்மள மீறியே நம்ம சரியா செய்வோம். சரியா செய்கிறதுக்கான விஷயம் வந்துரும். ஒரு கட்டாயத்தின் பேர்ல இதை செய்தாதான் பிளெஸ்ஸிங், அதை செஞ்சாதான் பிளெஸ்ஸிங் அப்படின்னு நம்ம மீறி மைண்ட்ல பேட்டர்ன் பண்ணி வச்சிருந்தோம்னா, நம்ம இப்ப 10 நாள் செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு 2 நாள் விட்டுட்டோம்னா, நம்மள மீறி அது ரிசீவிங் மோடே போயிரும் நமக்கு. ஏன்னா நம்ம கிரியை மேல ஒரு விஷயத்த செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க, லயிச்சு செய்யுங்க, ஆண்டவர் அதுல இருக்கிறான்னு செய்யுங்க, அப்படி கூலா செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, அது ஃபுல்லா முற்று முடிய உங்களை செய்ய வச்சிருவாரு. ஓகே. ஸோ உங்களுக்குன்னு டார்க்கஸ்ட் பிளேஸ்னால ஒண்ணும் கிடையாது, ஆண்டவருக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணுமே கிடையாது நம்மளை குறித்து. அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஷாக் பண்ண முடியாது ஆண்டவரை. தயவு செஞ்சு அதை இதுதான் திருப்பி திருப்பி எனக்கு மைண்ட்ல வருது, ஆண்டவரை ஷாக் பண்ணிட்டேன், ச்சே, ஆண்டவர் என்னை பத்தி எப்படியெல்லாம் நினைச்சு வச்சிருந்துப்பாரு, நான் போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, நீங்க வந்து சின்ன பிள்ளை தானோன்னு அர்த்தம். ஏசப்பாவை இது யாருமே ஷாக்கே பண்ண முடியாது. ம் ஆடமை விட ஷாக் பண்ண ஆள் இருக்க முடியுமா? அதுக்கே ஷாக் ஆகாதவர். ஏன், ஆடம் என்ன பண்ணாரு, ஆதாம், ம்
அவர்தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு, ஆரம்ப புள்ளியா இருந்தார். அவரை பார்த்தே ஷாக் ஆகல, அவர்கிட்டயுமே கனெக்ட் ஆக பார்த்தாரு, அவருக்குமே என்ன பண்ண பார்த்தாரு. ம். சரி, ஆல்ட் கண்ட்ரோல் டெலீட்ன்னு போட்டு டெலீட் பண்ணி திரும்பல இருந்து ஒரு ஆதாம இது பண்ணுவோம்னு நினைக்கல ஆண்டவர். இல்ல, இப் ஈவன் இஃப் மேட் அ பிக் மெஸ், அந்த மெஸ்ஸ வச்சே என்ன பண்ணாரு, எல்லா மெஸ்ஸஸையும் சரி பண்ண முடிவு செய்தார். எஸ், அந்த மெஸ்ஸோட உருவத்திலே வந்தார். பிந்தின ஆதாமா வந்து என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் எல்லாத்தையும் மீட்டுக்கொண்டார். he restored everything. mankind இல்ல, எல்லாத்தையும் அவர் ரெஸ்டோர் பண்ணிட்டாராம். ஸோ நோ மெஸ் கேன் ஷாக் ஆர் லார்ட். எந்த மெஸ்ஸும் ஆண்டவரை ஷாக் பண்ண முடியாது. ஐயோன்னு தலையில கை வைக்க முடியாது. ஏன் யாராச்சும் அப்படியெல்லாம் ஆண்டவர் இப்படி நினைச்சிருவாரு, அப்படி நினைச்சிருவாரு, இப்படி பண்ணிட்டோமே, இப்படி ஃபெயில் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம நினைச்சு நீங்க ஒரு வேலையை யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, யூ கேன் நெவர் 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 சர்ப்ரைஸ் ஆர் ஷாக் ஜீசஸ். அவர் அவ்வளோ நல்ல தேவன், நம்மை குறித்து நன்கு அறிந்திருக்கிறவர், நமக்கானவைகளை பார்த்து பார்த்து செய்கிறவர். ஃபர்ஸ்ட் திங் ஹி வாண்ட்ஸ் டு டூ இஸ் நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைப்பார், நம்ம கூட கனெக்ட் ஆவார், நமக்கு புரிஞ்சுக்க வைப்பார், நம்ம சோலோட பேசுவார், நமக்கு புரிகிற விதத்தில் பேசுவார், புரிகிற வார்த்தையை கொண்டு பேசுவார், புரிகிற லவ் லாங்குவேஜ்ல அவர் நம்மளை நேசிக்கிறார்னு எல்லா ஆங்கிலையும் காட்டுவார். ஹி வில் யூஸ் பீப்புள் டு ஷோ ஹிஸ் லவ். ஜனங்களை யூஸ் பண்ணுவார், நம்ம பிள்ளைங்களை யூஸ் பண்ணுவார். சில நேரத்துல ஐயோ, நம்ம நம்ம வந்து ஒரு மாதிரி ஈஸியா ஃபீல் பண்ணும்போது குழந்தைங்க சொல்ற ஒரு சின்ன வேர்ட் நம்மளை தூக்கி விட்டுரும். ம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது, இல்ல இது மாதிரி ஊழியர்கள் பேசுறது, இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு நம்மளோட பேசுகிறதுக்கு. he always wants to connect. நீங்க தனியா ஃபீல் பண்றீங்கன்னா அந்த கனெக்ஷன்ல ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அர்த்தம், சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். ஆல்வேஸ் சே, ஏசப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, என்னோட இருக்கிறீங்க, நான் உமக்குள்ள இருக்கிறேன். நமக்குள்ள பிரிவினை ஒண்ணு கிடையவே கிடையாது. எப்பெல்லாம் கவலை எட்டி பார்க்குதோ, எப்பெல்லாம் வந்து என்னால முடியாது எல்லாம என்ன எட்டி பார்க்குதோ, தோல்வி மனப்பான்மை எனக்குள்ள வருதோ, அப்பெல்லாம் நான் ஒரு பொய்யை நம்புறேன்னு அர்த்தம். என்ன பொய்? நீங்களும் நானும் தனியா இருக்கிறேன் நம்புறேன்னு அர்த்தம். சொல்லுங்க. மேபி ஐ வுட் ஹவ் ஃபர்காட்டன் லாட். நீங்க எனக்குள்ள இல்ல, நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு எனக்கு கேப் இருக்குன்னு நான் நம்புறேன் போல இருக்கு. அதனாலதான் இவ்வளோ விஷயமும் வருது. ஸோ ஐ ரெஃப்யூஸ், இந்த லை எல்லாம் நான் வெளியேத்துக்கிறேன். நீங்களும் நானும் ஒண்ணா இருக்கிறோம், உங்களுக்கும் எனக்கு எந்த பிரிவும் கிடையாது, செப்பரேட்டட்னஸ் கிடையாது, பிணைந்து இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அப்படி ஒரு போசம்ல நான் இருக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோட அன்பின் பிரசன்னம் என்ன அப்படி சூழ்ந்திருக்கிறது. I'm never alone. I'm never alone. I'm always seen. I'm always seen. I'm always heard. நான் பேசுகிறது உமக்கு கேக்குது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உமக்கு தெரியுது. நான் என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு முன்கூட்டியே நீங்க அனுமானிக்கிறீங்க. என்னுடைய எந்த பெரிய விஷயமும் உங்களை ஷாக் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்க அவர் கூட அப்படியே கான்வர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, பேச ஆரம்பிச்சிருங்க. ஏன்? ஸோ இந்த வெளியில இருந்து வர பொய்கள் ஸ்டாப் ஆகும். நீங்க ஃப்ரீஸ் ஆகி இருக்கும்போது சில நேரத்துல சில விஷயம் பண்ணிட்டு நம்மளை குறிச்சே நம்ம ஃப்ரீஸ் ஆயிடுவோம்ல, ஐயோ அப்படி நிப்போம்ல, அந்த நேரத்துல வரும் பாருங்க தாட்ஸ், பொய். நீ பத்தியா இப்படி பண்ணிட்ட, நீ பாரு கன்சிஸ்டன்ட் இல்ல, நீ ஒரு விஷயத்த சொல்லுவ ஆனா நீ செய்ய மாட்ட, ம் உனக்கு அது திறமை இல்ல, நீ அவ்வளவுதான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னை பத்தி, இது மாதிரி எல்லாம் எண்ணங்கள் வந்து பிசாசு அந்த ஃப்ரீஸ் ஆன டைம்ல என்ன பண்ணுவான், பொய்களை போடுவான். எப்பெல்லாம் பொய் வந்து சிந்தையில பம்பாட் ஆகுதோ, ஏன் ஃப்ரீஸ்டுன்னு அர்த்தம். பயமா இருக்கட்டும், ஷாக்கா இருக்கட்டும், கில்ட் கான்ஷியஸா இருக்கட்டும், அதுல நம்ம அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும் போது பொய்களை தூவி தள்ளுவான் பிசாசு. ஏன்? அதனால இந்த கேப்பே விடக்கூடாது. இனிஷியேட் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ. இது தூக்கிருங்க, இந்த பிட்டுக்குள்ள நான் மறுபடியும் போயிடக்கூடாது, இந்த சைக்கிள்குள்ள நான் போயிடக்கூடாது, இந்த ஷேம் கில்ட் சைக்கிள்குள்ள நான் போயிடக்கூடாது, என்ன தூக்கிருங்கன்னு சொல்லி அப்படியே ஹெல்ப் கேளுங்க. இஸ் மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யத்தான் இருக்கிறார். துணையாளர் அப்படின்னா என்ன, ஹெல்ப்பர்னா என்ன அர்த்தம்? அப்படியே நம்ம சறுக்கி விடுற நேரம் டக்குன்னு தூக்கி விடுறதுக்கு தான் ஹெல்ப்பர். எஸ், வென் வி ஃபீல், நம்ம இருதயத்துல நம்ம மைண்ட்ல அப்படி விழும் போது நம்மளை தூக்கி விடுகிறதுக்கு தான் ஹெல்ப்பர். எஸ், எஸ். யாரெல்லாம் அப்படி சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, யாரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா ட்ரெஸ்ஸு கீழே விழும் போது டக்குன்னு எப்படி கை பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்றவங்க தான் ஃப்ரெண்டுன்னு திருக்குறள்ல எல்லாம் இருக்கு. அதை கேட்டிருக்கீங்களா யாராச்சும் தமிழ்ல? ம் ட்ரெஸ் வந்து நம்ம ட்ரெஸ் கீழே விழும்போது நம்ம கை டக்குன்னு எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி உடனே ஹெல்ப் பண்றது தான் நல்ல ஃப்ரெண்டா.
அப்ப நான் அது அந்த திருக்குறள் நான் எப்பெல்லாம் மைண்ட்ல வருதோ கேட்பனோ அப்பெல்லாம் எனக்கு தோணும், பரிசுத்த ஆவியானவரை விட எஃபெக்டிவா உடனடியா நம்ம அப்படியே ரிஃப்ளெக்ஸ் மாதிரி உதவி செய்கிறவர் உதவி செய்கிறவர் யாரு? நம்ம யாருமே கிடையாது. பரிசுத்தாவியானவர் தான் ஹெல்ப் பண்றாரு. மீதி பேரெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. என்னத்த ஓட விடுவாங்க. நீங்க ஒரு ஹெல்ப் கேட்டு பாருங்க. தி டேக் சம் டைம் டு டிசைட் வெதர் டு ஹெல்ப் யூ ஆர் நாட். ஆனால் ஆவியானவர் ஒத்தாசைன்றது நம்ம இன்வைட் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே வியாபிச்சிருவார் நமக்குள்ள. சூழ்நிலையை டேக் ஓவர் பண்றதை நீங்க பாப்பீங்க. இந்த சிந்தனையில அப்படி ஒரு சமாதானம் நிரப்புறத பாப்பீங்க. இஸ் சோ இன்ஸ்டன்ட். இஸ் சோ இன்ஸ்டன்ட் இன் இஸ் ஆக்ஷன். ஏன் உடனடியா நமக்குள்ள பயங்கரமான தீர்வுகளை உண்டாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்டான ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரியான மினிஸ்ட்ரிக்குள்ள ஆண்டவரே நீங்க அப்படி கனெக்ட் ஆகுறதுக்காக நன்றி. உங்களுடைய சுபாவத்திலேயே சுத்தி சுத்தி எங்கள் சிந்தனை இன்னும் பலப்படட்டும்பா. எங்க எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அதுலயே இருக்கட்டும். நீங்க உங்க கேரக்டர் எவ்வளோ எவ்வளோ பெஸ்ட், எவ்வளோ சுப்ரீம்னு எல்லாரையும் குறித்து எல்லாரை குறித்து நாங்க ஒரு விஷயம் வச்சிருக்கலாம். ஆனா உங்களை நினைக்கும் போது எனக்கானவர், எனக்கான ஹெல்ப், எனக்கான அடைக்கலம், எனக்கான கோட்டை, என்னுடைய எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த மைண்டுக்குள்ள அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும். ஒருத்தருக்குள்ளயும் அந்த ஒரு நிதானம் வரட்டும்ப்பா. அந்த ஆழமான ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க உங்களை இன்வைட் பண்ணுகிற கிரேஸை ரிலீஸ் பண்றேன். let them feel comfortable even in their shame, Lord. அவங்களுக்கு அவங்களை குறித்து பார்க்க முடியாத விஷயத்திலையும் பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்ணுகிற அளவுக்கு உம்மோட ஐக்கியத்துல அவங்க பலப்படட்டும். பலப்படட்டும் பரிசுத்த ஆவியானவரே. நீங்க அப்படி நடத்துகிறதுக்காக நன்றி. we give you all the glory. we give you all the glory. அப்படி நாங்க இருக்கும்போது நாங்க எங்களை ஃபெயிலியரா பார்க்க மாட்டோம். எங்களுடைய நெகட்டிவ் காரியங்களை வச்சு எங்களை அடையாளப்படுத்தி கொள்ள மாட்டோம். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணவும் எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறவர் எனக்குள் இருக்கும்போது சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். என்னோட மெசேஜ் எல்லாம் என்ன அநேகருக்கு எல்லாருக்கும் மெசேஜஸா மாத்துவார். அப்படிப்பட்ட தேவன் எனக்குள்ள இருக்கிறாங்கிற தைரியம் ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டோம். இயேசுப்பா நிரப்பட்ட ஆண்டவரே. நீங்க அப்படி நிரப்பி விட்டதற்காக உமக்கு ஜீசஸ். எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால நீங்க அவர்களை நிரப்பி விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Yes, Holy Spirit. Thank you for your encouraging words. Thank you for your encouraging words. You alone can do this. வேற யாரும் எங்களுக்கு செய்ய முடியாது இயேசுப்பா. நீங்க தான் எங்க கிட்ட இப்படி பேச முடியும். நீங்க தான் எங்களுக்கு உறவாட முடியும். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கனெக்ட் ஆன ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள தேவைகள் அப்படியே விபரீதமாய் கொடுக்கப்படுவதாகன்னு சொல்லி நான் பேசுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். இன்னும் அடுத்து என்ன டிசைட் பண்ணணும்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆண்டவரே டிவைன் டிரெக்ஷனை நான் பேசுகிறேன். அடுத்து நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு குழப்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வெளியேறட்டும். கிளாரிட்டியை நான் பேசுகிறேன். கிளாரிட்டியை நான் பேசுகிறேன். டிவைன் டைரக்ஷன்ஸ் உண்டாகட்டும் சொல்லி பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானோட வழி நடத்துதல நான் பேசுகிறேன். பெற்றோருக்கு அந்த மாதிரி ஒரு தெளிவை நான் பேசுகிறேன். ஆண்டவரே வீடுகளுக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ரிலீஸ் பண்றோம். we establish your peace, Lord. நீங்க அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. in Jesus name, amen. Amen. bless you all. சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஈவினிங் ரெஸ்ட் எடுங்க. யா, டேக் கேர்.